திருவள்ளுவருடைய திருமலரடிகளை நன்றாக தொழுது வணங்கி சத்குருநாதரின் திருவருளால் நாம இன்னைக்கு புறங்கூறாமை அப்படிங்கிற அடுத்த அதிகாரத்தை படிக்கிறதுக்காக ஆரம்பிக்க போறோம். பொதுவாக சுவாமிஜி ஒரு மனிதன் ஆன்ம நலம் பெறணும் அப்படின்னு சொன்னா மனநலம், அறிவு நலம், சொல் நலம், செயல் நலம், உடல் நலம், உறவு நலம், பொருள் நலம் அப்படின்னு ஒரு 7 நலன்களாக பிரிச்சு சொல்லுவர். இந்த 7 நலன்களை ஒருவர் பெற்றால்தான் அவன் ஆன்ம நலம் பெற முடியும் அப்படின்னு சொல்வது. திருக்குறளை சுவாமிஜி பிரிக்கிறதே இந்த 7 நலன்களினுடைய அடிப்படையில் தான் பிரித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த வகையில சொல் நலம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே சுவாமிஜி இந்த விஷயங்களை எல்லாம் புறங்கூறாமை, இனியவை கூறல், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல் நலமாக இருப்பதற்காக வள்ளுவர் கூறியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவது. புறம் கூறுறது அப்படின்னா என்ன? ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட அவங்க இல்லாத போது இழிவாக பேசுவது. பெருமையா பேசுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தரை பத்தி அவங்க இல்லாத போது பேசுறது அப்படிங்கிறதே கொஞ்சம் குறைவுதான். ஆனா அது பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது அப்படின்னா கூட நல்லதை தான் சொல்லணும். கெட்டதை யார்கிட்டயும் ரொம்ப விஸ்தாரமா சொல்லக்கூடாது. மற்றவர்களுடைய குறைகளை சொல்லும் பொழுது நாம குறைபட்டவர்களாக ஆகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைதான் மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய குறையை ரொம்ப விஸ்தாரமா பார்த்து அதை நினைவு வைத்து மற்றவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்ற அளவுக்கு நம்மளை தூண்டுகிறது. அப்ப நமக்கு எண்ணம், பேச்சு, செயல் எல்லாத்துலயும் நமக்கு குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படுது. ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த மனம், வாக்கு, காயம் இது 3மே ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். அதுதான் ஒரு சிறந்த மனிதனுக்கான ஒரு அடையாளமா இருக்கு. நாம நடுவுநிலைமை பத்தி பார்க்கும் போதே பார்த்தோம். நேர்மை, நேர்கோடு அப்படின்னா என்ன? நேரான சிந்தனை. மற்றவர்களை பற்றிய சிந்தனை நம்ம மனசுல அதிகமா ஆகும் பொழுது நம்மை குறித்த முன்னேற்றம் அப்படிங்கிறது குறைந்து போகிறது. இறைவன் நமக்கு இந்த நாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கான். இந்த நாக்குக்கு 2 வேலை இருக்கு. ஒண்ணு அது அறிவு கருவியா இருக்கு, இன்னொன்று அதுவே செயல் கருவியாகவும் இருக்கிறது. இது அறிவு கருவியா இருக்கிற போது என்ன பண்றது? இந்த சுவை என்ற ஞானத்தை நமக்கு தருகிறது, அறிவை நமக்கு தருகிறது. அறிவுல சேஞ்சஸ் இருக்காது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உப்பு அப்படின்னு எடுத்தா அது கரிப்பு அப்படிங்கிறது தான் அதனுடைய சுவை என்ற அறிவு. ஆனா அந்த உப்பு அப்படிங்கிறது, இந்த உப்பு அப்படிங்கிறது கரிப்பு அப்படிங்கிற சுவை அது மாறவே மாறாது. அது கூடலாம் குறையலாம், ஆனா சுவை அப்படிங்கிற விஷயத்துல மாற்றம் இருக்காது. இனிப்பும் அப்படித்தான். கூடுதல் இனிப்பு, குறைவான இனிப்பு. அப்ப அறிவு அப்படின்னு வரும்போது அதுல மாற்றம் இருக்காது. நமக்கு சாய்ஸ் கிடையாது. இந்த இனிப்பை இந்த மாதிரி இனிப்பா வச்சுக்கலாமே அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இனிப்புனா இனிப்பு தான், அவ்வளவுதான். அது அறிவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த அறிவை உணர்த்துற போது இந்த நாக்கு நம்மளுக்கு ஒன்னும் கெடுதல் பண்ண முடியாது. இந்த அறிவை உணர்த்தும், அவ்வளவுதான். ஆனா இது செயல் கருவியா இருக்குல்ல, அங்க ஒரு பிரச்சனை வருது. செயல் அப்படின்னு வரும் பொழுது அதற்கு என்ன நம்ம சொல்றோம்? இது எனக்கு ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். ஒன்று அறிவு கருவி, இன்னொன்று ஆற்றலை வெளிப்படுத்தும் கருவி. இந்த கை, கால், என்னுடைய வாய் இதெல்லாமே செயல் கருவிகள்ல தான் வரும். இந்த செயல் கருவிக்கு என்கிட்ட சாய்ஸ் இருக்கு. நான் எவ்வளவு வெளிப்படுத்தணுமோ அவ்வளவு வெளிப்படுத்தணும். தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி அழகா சொல்லுவார், இது ஒரு ஃப்ரீ வில் எனக்கு இருக்கு. நான் எக்ஸசைஸ் பண்ண முடியும். நான் கையை இவ்வளவு நீட்டலான்னா நீட்டலாம், இல்ல இவ்வளவு நீட்டலான்னா நீட்டலாம், இல்ல நீட்டாம இப்படியே வச்சுக்கலாம். இதெல்லாம் என்னுடைய கட்டுப்பாடு. அது மாதிரிதான் இந்த நாக்கு இருக்கே, அது என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். நான் எனக்கு மனசுல என்னெல்லாம் என்ன வருதோ அது எல்லாத்தையும் பேசுவேன். அப்படித்தான் நான் ரொம்ப ஃப்ரீ அண்ட் ஃப்ராங்க் அப்படின்னா அது இந்த வாழ்க்கைக்கு உதவாது என்பது வள்ளுவருடைய கருத்து. வள்ளுவர் கருத்து அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அதுதான் நமக்கு நல்லதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். வள்ளுவருக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் முக்தியை அடைய வேண்டும் என்பதே அவருடைய எண்ணம். அதனாலதான்
இந்த இல்லறவியல் அதுக்கப்புறம் துறவரவியல் அப்படிங்கிற விஷயத்த அவர் வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இல்லறவியல் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஒரு இல்லறம் அப்படிங்கிறது, ஒரு இல்வாழ்க்கை அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது. இங்கதான் எல்லா நன்மைகளும் நடக்கும். இங்கதான் எல்லா கெடுதல்களும் நடக்கும். அவனுடைய குணங்கள் மேம்படுவதும் இங்குதான். அவனுடைய குணங்கள் கீழாவதை அவன் அறிவதும் இங்குதான். அதனால இந்த இல்லற வாழ்க்கையில தான் இந்த புறங்கூறாமைய வச்சிருக்கார். அவர் இத துறவரவியல்ல வைக்கல. துறவரவியல்ல வாய்மைன்னு வச்சுட்டார். இந்த சொல்லை பற்றி அவர் பேசும் பொழுது 4, 5 இடங்களில் அவர் இந்த சொல்லை பற்றி பேசுகிறார். முதல்ல இனியவை கூறல் சொன்னார். ஒரு விருந்தினர் வந்தாச்சு, நீ விருந்தோம்பல்லாம் பண்ணியாச்சு, மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருந்தா பிரயோஜனம் இல்லப்பா. நல்லா இனிக்க இனிக்க பேசணும். அதுவும் நீ பொய்ய பேசக்கூடாது. உண்மையான விஷயங்களை பேசணும். அறிஞர்கள் கூறிய சொற்களையே நீ உபயோகப்படுத்தணும். வஞ்சம் கலக்காத, பொய் கலக்காத, உண்மையான அன்பான சொற்களை பேசணும். முதல் குறள்லயே டெஃபினிஷன் ஃபார் இனியவை கூறல் கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் வரதெல்லாம் அந்த இனியவை கூறல் பண்றதுனால என்ன நமக்கு அப்படிங்கிறது. அப்போ நமக்கு முதல்ல எப்படி இனிமையா பேசணும்னு சொன்னாரா, இப்ப சொல்ற நீ இனிமையா பேசுறேன் பேர் வழின்னு அடுத்தவனை பற்றி புரணி பேசிட்டு உட்கார்ந்துருக்க கூடாதுப்பா. அதனால புறங்கூறாமைன்னு இங்க சொல்லிட்டார். அப்புறம் துறவை எடுத்ததுக்கு அப்புறமா அல்லது துறவை நோக்கி போகும் பொழுது பேசாம இருக்க முடியுமா? எங்கேயா இருந்தாலும் ஒருத்தன் பேசித்தானே ஆகணும். அப்ப அந்த இடத்துல நீ வாய்மையை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு அது தேவை. உன்னை பார்த்து பல பேர் இருக்காங்க. நீயே பொய் பேசுறவனா இருந்தா உன்னை வந்து ஃபாலோ பண்றவங்க அத்தனை பேரும் பொய்யத்தான் பேசுவாங்க. அதனால இது துறவை எடுக்கும் பொழுது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இல்லறத்தானுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை விட துறவரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். எத்யத் ஆசரதி சிரேஷ்டக தத்ததேவே தரோஜனக கிருஷ்ணர் சொன்னார். அதனால அவர்களுக்கு எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி உட்கார்றாங்க, எப்படி சிரிக்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஆட்கள் இருக்கு. அப்ப அங்க இன்னும் ரொம்ப கவனமா இருக்கும். சரி, நீ நாட்டுக்குள்ள வர, நீ ஒரு வேலை பண்ற, அப்ப என்ன பண்ணணும்னா சொல் வன்மை வேணும். அப்பா உனக்கு உன்னுடைய சொல் அங்க வந்து அவையில வந்து ஏறணும். சபையில நீ பேசினியான அந்த பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும். அதுக்கு எப்படி சொல் வன்மையை வளர்த்துக் கொள்வது, அவை அஞ்சாமல் எப்படி பேசுவது, இதெல்லாம் அங்க சொல்லுவார். பொருட்பால்ல அங்க அதெல்லாம் சொல்லுவார். சரி, இவர் இதெல்லாம் தான் சொல்லுவாரு. இன்பத்து பால்ல இல்லையான்னு பார்த்தா அங்க ஒண்ணு வச்சிருக்காரு, நலம் புனைந்துரைத்தல். இங்க பொய்யெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றவரு, இனிமையா பேசு, பொய்யெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றவர் அங்க என்ன சொல்றாரு, புனைந்து உரைக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். புனைந்து உரைத்தல்னா என்ன, கொஞ்சம் லைட்டா போய் கலக்கலாம் அப்படின்னு. அது வந்து ஒரு அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கொஞ்சம் புனைந்து உரைத்தல் என்பது இருக்க வேண்டும்னு அந்த இடத்துல சொல்றாரு. ஏன்னா அந்த கான்டெக்ஸ்ட் அப்படி, அந்த 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 இன்பத்துப்பால் அப்படிங்கிற இடத்துல அந்த கான்டெக்ஸ்ட் அப்படி. அதுவும் வேணும், ஒரு மனுஷன் முழுமையாகணும் அப்படின்னு சொன்ன. அதனாலதானே பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், அப்புறம் வந்து சந்நியாசம்னு வச்சிருக்கு. இந்த எந்த உணர்ச்சியையும் அவன் கடக்காமல் போக முடியாது அப்படிங்கிறதுனால எல்லா இடங்களிலும் நீங்க யோசிச்சு பார்த்தா ஒரு விஷயம் காமனா இருக்கு. என்னது? அதுதான் பேச்சு. இந்த பேச்சுங்கிறது இந்த நாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஸ்பெஷாலிட்டி, நமக்கு மனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தனிப்பட்ட பிரத்யேகமான ஒரு செயல் ஆற்றல் அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா வேற எதுவும் பேசுறது இல்லையே. ஒரு மாடு பேசி நம்ம பார்த்தது இல்ல. நம்ம தான் அதை அம்மா அப்படின்னு கூப்பிடுறதுன்னு சொல்றோம். அது வந்து அது எதையோ ஒரு சிக்னலை காமிக்கிறது, அதுக்குள்ள ஒரு இதை காமிக்கிறது. நிச்சயமாக அதற்கெல்லாம் மொழி, அதுக்குன்னு ஒரு மொழி இருக்கும். அது அந்த மொழிக்கு ஒரு பொருள் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நமக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி நம்ம மனிதர்கள் தான் எல்லா விதமான உணர்ச்சிகளையும் சொற்களால் வடிக்க முடிகிறது. அந்த சொல்லுக்கு ஒரு எழுத்து வடிவம் கொடுக்க முடிகிறது. அதுக்கு ஒரு உணர்ச்சியை அந்த சொல்லில் ஏற்ற முடிகிறது. இத்தனை விஷயங்கள் எங்க இருக்குன்னா இந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷலான இந்த ஃபீச்சர்ல இருக்கு. அப்ப பேசுறதுங்கிறது ஒரு கலை. நல்லா பேசுறது அப்படிங்கிறது, சில பேர் வந்து பேச ஆரம்பிச்சாங்களே எப்பத்தான் முடிப்பாங்களோ அப்படின்னு இருக்கும். சில பேர் இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேச மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும். இது மனிதர்கள் பல வகைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த பேச்சை எப்படி யூட்டிலைஸ் பண்றோம்? நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இது ஆற்றல். அந்த ஆற்றல் எப்படி அதை கையாள்வது அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னு என்கிட்ட இருக்கு. ஏனென்றால் இது செயல் கருவியாக இருக்கும் பொழுது, இது எனக்கு பேசுவதற்கு துணை புரியும் பொழுது இந்த நாக்கை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவா நம்ம இந்த பூதங்கள் பற்றி படிக்கும் பொழுது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்னு இந்த 5 பூதங்களின் 5 குணங்கள் சொல்லுவோம் இல்லையா? அதுல
இந்த ஓசை அப்படிங்கிற குணம் இருக்கே, சப்தம் அப்படின்னு சொல்றோம். இந்த சப்தம் அப்படிங்கிறது ஆகாசத்தினுடைய குணம். ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆகாசத்துல அனைத்து விதமான சப்தங்களும் இருக்கின்றன. இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கோமா, அது அங்க ஸ்டோர் ஆயிக்கிட்டு தான் இருக்கு. அந்தரீக்ஷம் அப்படின்னு சொல்றோம். இந்த அந்தரீக்ஷத்துல அனைத்து விதமான சப்தங்களும் இருக்கின்றன. இதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா, இந்த சப்தங்களிலிருந்து தான் முனிவர்கள், ரிஷிகள் இவர்கள் எல்லாம் வேத மந்திரங்களை கிரகித்துக் கொண்டு நமக்கு அருளி இருக்கிறார்கள் என்பது ஒரு ப்ரூஃப். இன்னொரு விஷயம், பாண்டிச்சேரி ஸ்ரீ அன்னை சொல்லுவாங்க, நீ எப்பவுமே வந்து நெகட்டிவ் பேச்சு பேசக்கூடாது. ஏனென்றால் அதுவும் போய் சேர்ந்து அங்க ஸ்டோர் ஆகும். எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்களை ஸ்டோர் பண்ணணும் நம்ம. அப்பதான் நமக்கு அந்தரீக்ஷம் புனிதமாக இருக்கும். நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு துக்க வீட்டுக்கு போகும்போது ரொம்ப நேரம் நம்மளால அங்க இருக்க முடியாது. ஏனென்றால் அங்க நிகழக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அது ரொம்ப ஹெவியா இருக்கும். காரணம் என்ன? அந்த அழுகுரல்கள், அந்த அழுகை கூட இருக்கக்கூடிய பேச்சுகள், அந்த புலம்பல்கள், அந்த மன தாங்கல்கள் இதெல்லாம் சொற்களாக வரும்பொழுது, அந்த இடம் வந்து ரொம்ப ஹெவியா போயிடும். இதெல்லாம் அனுபவம். நமக்கே அனுபவம். அதனால தான் சட்டுப்புட்டுன்னு பார்த்துட்டு ஓடி வந்துர்றோம். ஆனா, இதே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துக்கு, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்பொழுது, அந்த அந்த இடத்துல நம்மளால ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. இப்ப நான் டிஜே நைட்ஸ் பத்தி பேசல. அதெல்லாம் தலைவலியா இருக்குன்னு நெறைய பேர் சொல்றாங்க. அத பத்தி இல்ல. ஒரு அழகான சங்கீதம் நடக்கக்கூடிய, ஒரு நல்ல பேச்சு நடக்கக்கூடிய, ஒரு நல்ல சொற்பொழிவு நடக்கக்கூடிய, ஒரு நல்ல பிரவச்சனம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க பேசிக்கிட்டு இருந்தா நம்ம மனசு கொஞ்சம் இன்னும் அமைதியாகுமே அப்படின்னு தோன்றது இல்லையா? ஏன்னா அந்த அட்மாஸ்பியர் அந்த ஒரு இத குடுக்குறது. ஆகாசத்துல இருக்கிற சப்தம் இருக்கே, அந்த சப்தம் அப்படிங்கிற அந்த குணம், அது நமக்கு நல்ல நல்ல ஓசைகளை நம்ம மனதில் இறக்கச் செய்கிறது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இதுக்கு ஒரு அருமையான ஒரு இத சொல்லுவாங்க. சேக்கிழாருக்கு வந்து பெருமான் வந்து பணிச்சுட்டார். "நீ வந்து பெரிய புராணத்தை எழுது" அப்படின்னு. திருத்தொண்ட தொகை இருக்கு, திருத்தொண்டை திருவந்தாதிலாம் இருக்கு. ஆனா, அத வைத்துக்கொண்டு மட்டும் எப்படி எழுதுவது? எனக்கு இன்னும் அங்க என்ன நடந்திருக்கும்? அந்த காலம் எப்படி இருந்திருக்கும்? அவர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருப்பார்கள்லாம் எனக்கு தெரியணுமே! அதுக்கு எனக்கு ஏதாவது நீங்க உதவி செய்யணுமேன்னு எங்க போனாரு தெரியுமா? நேரா சிதம்பரத்துல நடராஜர் முன்னாடி போய் உட்கார்ந்து. என்னன்னா, அது ஆகாஷ க்ஷேத்திரம். அந்த ஆகாச பூதமாக அந்த நடராஜ பெருமான் அங்க நிலை பெற்றிருப்பதன் காரணமாக, அவரிடம் வேண்டினால் ஆகாசத்திலிருந்து அந்த சப்த ரூபமாக அன்று நடந்தது அனைத்தையும் அவருக்கு உணர்த்த அந்த நடராஜ பெருமானால் முடியும். அப்படிங்கிறதுனால போய் அங்க உட்கார்றார். அங்க உட்காரும் பொழுது அவருக்கு அந்த அந்த மனம் ஒன்றிப் போகிறது அந்த சப்தத்தினோடு. அப்படி சப்தத்தினோடு மனம் ஒன்றிப் போகும் பொழுது, அவரால் அந்த ஓசைகளை பெற்று, அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு, அவரால் எழுத முடிகிறது. அப்படின்னு சொல்ற வழக்கம் இருக்கு. அத இதத்தான் சொல்லுவாங்க. அந்த அவருக்கு வந்து ஒரு உள்ளுணர்வு சொல்லியது. சிவபெருமானே அந்த உள்ளுணர்வாக வந்து சொன்னார். "உலகெலாம்" அப்படின்னு ஆரம்பியப்பா அப்படின்னு. அப்புறம் "உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன்னு" எழுதினார் அப்படின்னு சொல்றது. அத்தனை விஷயங்களும் அவருக்கு உணர்த்தப்பட்டது இறைவனால் அப்படின்னு. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயமும். நீங்க ஞானசம்பந்தர் பாட்டு எடுத்துண்டாலும் சரி, நாவுக்கரசர் பாட்டு எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த பாடல்கள் அனைத்தும் அவர்கள் உள்ளுக்குள் இருந்த ஒரு ஓசையிலிருந்து வெளிப்பட்ட அந்த இறைநிலையிலான ஒரு ஓசையுடன் தொடர்பு கொண்டு, அதன் பிறகு வந்த பாடல்களாகத்தான் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, அது இன்ன வரைக்கும் நாம பாடுறோம்ல, அதுதான் அதுக்கு ப்ரூஃப். வேற ஒண்ணும் ப்ரூஃப் இல்ல. பதஞ்சலியோட விபூதி யோகத்துல சொல்லுவார். இந்த மாதிரி சப்தத்தோடு நம்முடைய மனம் தொடர்பு கொள்ளும் பொழுது, ஆகாசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சப்தங்களும் நமக்கு தெரிவதற்கு, அறிவதற்கான சாத்தியங்கள் இருக்கு. அதெல்லாம் விபூதி. யோகத்தினால் கிடைக்கக்கூடிய விபூதி. இப்ப ஓசை அப்படிங்கிற சப்தம் அப்படிங்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்தா, அது போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த விஷயம் எத்தனையோ பேருக்கு பயன்பட போகிறது அப்படின்னா, நம்ம என்ன பேசணும்? முக்கியம் இல்ல அது. என்ன பேசணும்? என்னத்தையாவது லேமெண்ட் பண்ணிட்டு, என்னத்தையாவது உளறிக்கிட்டு, ஏதோ வாய்க்கு வந்தத பேசிக்கிட்டு ராப் பாடுறேன், பாப் பாடுறேன், அத்த பாடுறேன், இத்த பாடுறேன் ஒரு ஒரு கணக்கே இல்லாம, வார்த்தைகள் தான் இருக்கிறது என்று வார்த்தையில என்ன வேணா ஜாலத்தை பண்ணி, அதெல்லாம் வந்து பண்றது அப்படிங்கிறது இந்த இந்த அட்மாஸ்பியர கெடுக்கக்கூடிய விஷயமாகத்தான் அறிஞர்களால் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஓசை என்பதற்கு அவ்வளவு சக்தி அப்படிங்கிறது இருக்கு. நம்ப நாக்கு அசையறது மூலமா ஒரு சொல் புறப்படுகிறது. அந்த சொல் ஒலி வடிவாக இன்னொருத்தர் காதுக்கு அடையிறது. அப்படின்னு இத வெறும் ஒரு சயின்ஸாவோ, இல்ல ஒரு கெமிக்கல் ஆர் பிசிக்கல் ஆக்ஷனாவோ, ஒரு பயாலஜிக்கல் ஆக்ஷனாவோ பார்க்கக்கூடாது.
இது ஒருவரிடமிருந்து புறப்படும் சொல்லானது இன்னொருவர் காதன் மூலமாக அவருடைய மனதில் சென்று வேலை செய்கிறதுங்கிற பொறுப்புணர்வோடு இந்த சொற்களை உபயோகிக்கும். சொற்களை உபயோகிப்பது என்பது அவ்வளவு ஒரு தபஸ் மாதிரி. சாதாரணமா இல்ல. வாய் எதுக்கு கொடுத்திருக்கான்னா, தபஸ் பண்றோம் நம்ம. ஒவ்வொரு சொல்லையும் உள்ள இருந்து கொண்டு வந்து பேச அப்பதான் அதுல ஒரு சத்தியத்துவம் இருக்கும். இல்லைன்னா அந்த சத்தியத்துவம்ங்கிறதே இருக்காது. வாய் உதட்ட லிப் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அத மாதிரி. இந்த சொல் பேசும் பொழுது நம்மளுடைய குணங்களும் வெளிப்படுகிறது. நான் எப்படிப்பட்ட பர்சன் அப்படிங்கிறது என் பேச்சிலேருந்து தெரியுது. சொல்லில் ஏற்படக்கூடிய குற்றம் என்பது என்ன அப்படின்னா, முதல் குற்றமாக புறங்கூறுதல் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். ஏன்னா நம்ம இதுல பார்த்தோம். அறம் என்பது என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் அப்படிங்கிறது. அப்ப அந்த இடத்துல இன்னாச்சொல்லுங்கிறதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு தான் இனியவை கூறல் வச்சார். இனியவை கூறினா மட்டும் போராது, அந்த இனியவற்றை மற்றவர்களை பற்றி புறங்கூறுவதற்கு உபயோகப்படுத்தக்கூடாது. இனியவை கூறல் டெஃபினிஷன்லயே அது நமக்கு வந்துடுது. பொய் பேசக்கூடாது, வஞ்சனையான சொற்கள் பேசக்கூடாது, பெரியோர்கள் உபயோகித்த சொற்களைத்தான் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் இனியவை கூறலுடைய டெஃபினிஷனா இருக்கு. இங்க புறங்கூறாமை அப்படிங்கிறதுமே சொல்லில் ஏற்படக்கூடிய குற்றமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. அது எப்ப வரும் நமக்கு அப்படின்னா, நம்மளோட பண்புகள் சரியா இல்ல, நம்மளுடைய குணம் சரியா இல்ல அப்படின்னா நமக்கு சொல்லில் குற்றம் ஏற்படும். இந்த வாய் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, வாய் அப்படிங்கிறதுக்கு பொருள் வாசல் அப்படின்னு அர்த்தமா. நம்ம சொல்றோம்ல, அதன் வாயிலாக போனேன் அப்படின்னா நான் அது வழியா போனேன். வாசல் அப்படின்னா நமக்கு வாசல்னா வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் வாசல் இருக்கு. என்ன பண்றோம்? திறந்தா வச்சிருக்கோம், சாத்தி வச்சு. எதுக்கு சாத்தி வச்சிருக்கோம்? உள்ள இருக்கிறது தெரியாம இருக்கிறதுக்கு தான் சாத்தி வச்சிருக்கோம். ஒருவேளை நம்ம திறக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேக்யார்ட்ல இருக்கிற பொருள் எல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சுட்டு அப்புறம் திறப்போமா என்ன? வேண்டாத பொருட்களை எல்லாம், வேண்டாத கைசடையான எண்ணங்களை எல்லாம் நாம் வாயில் வைத்துக்கொண்டு நம்ம அந்த வாயை திறந்து மற்றவங்க கிட்ட பேசினான்னா அது பேர் பேச்சா அப்படின்னா இல்ல. இந்த வாயை திறந்தால் என்னுடைய ஹிருதயம் வெளிப்படணும். என்னுடைய ஹிருதயம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, எப்படி ராமச்சந்திரமூர்த்தியை காமிச்சாரோ கிழிச்சு அனுமார், அந்த மாதிரி என்னுடைய ஹிருதயத்துல சத்தியம் இருக்கணும். என்னுடைய ஹிருதயத்துல அன்பு இருக்கணும். மற்றவர்களை பற்றிய அக்கறை இருக்கணும். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும். இதெல்லாம் இல்லாம என்னுடைய ஹிருதயம் இருக்குங்கிறது எப்படி தெரியும்னா என் வாய் சொல்லிடும். நான் திறந்த உடனே வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தைகளாக வருகிறது. மற்றவர்களை பற்றிய புறம் பேசக்கூடிய குரலை பேசக்கூடிய விஷயங்களாக வருது அப்படின்னு சொன்னா, அந்த மனசு எப்படிப்பட்ட மனசு என்பது அனைவருக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா, கல்லாமை அதிகாரத்துல சொல்லுவார், 4 பேர் படிச்சிருக்கான்னா நீ பேசாம கூட இருப்பா, அதுவே உனக்கு பெருமைதான். படிக்காதவன் அந்த இடத்துல இருக்கும்போது. கல்லாதவரும் நனி நல்லர், கற்றார் முன் சொல்லாதிருக்க பெரிய. நீ பேசாம இருந்துட்டியானா கூட இப்ப வாயை திறந்து மாட்டிக்காத. உன்னுடைய அறியாமையை நீ வாயின் மூலமாக காட்டிக்கொள்ளாதே அப்படின்னு. புறம் பேசுவது என்பது ஒரு அறியாமை. நமக்கு பேசும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். அடுத்தவனை பத்தி பேசுறது அப்படின்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சேன். ரொம்ப ஹை ஐடியல்ஸ் இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐடியாஸ் பத்தி பேசுவாங்க. தாட்ஸ் அப்படி இருக்கும். இதை இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு பேசுவாங்க. சாதாரணப்பட்ட மக்கள் தான் மற்ற மனிதர்களை பற்றி பேசுவார். நம்ம எப்ப மனிதர்களை பற்றி பேசுவதற்கு ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்மளுடைய குணங்கள்ல ஏதோ ஒரு கோளாறு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நாம நம்மளோட சத்சங்கத்தை கூட மகான்களை பற்றி பேசுவதற்கான சத்சங்கம்னு வைக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, மகான்களை பற்றி பேசும் பொழுது அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த வாழ்க்கையில் என்ன அவர்கள் இடர்களை சந்தித்தார்கள், அந்த இடர்களை எப்படி களைந்தார்கள், அந்த இடர்களை களைந்த அனுபவங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு எப்படி உபயோகமாகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் மகான்களை படிக்கிறோம். வெறும் சாதாரண மனிதர்களை படித்து நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படி மனிதர்களை படிக்கும் பொழுது கூட அந்த மனிதர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை படிக்கலாம். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் நல்லவையும் உண்டு, தீயவையும் உண்டு. தீயவற்றை பெரிதுபடுத்தி ரொம்ப பூஸ்ட் பண்ணி பார்க்கிறது அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு குணமாக அது பார்க்கப்படுகிறது. அதனால இந்த சப்தம் என்பது ரொம்ப முக்கியம். வாக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை என்பது அது ரொம்ப முக்கியம். பேச்சு அப்படின்னா வெறும் சவுண்ட் கிடையாது. பேச்சுங்கிறது வெறும் சவுண்ட் கிடையாது. அது பூரா சத்தியம். பேச்சினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டா, சத்தியம் பேசுறதுதான் பேச்சினுடைய லட்சணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
இவருடைய ராமகிருஷ்ணருடைய அமுதமொழிகள் புக்கு படிக்கிறச்சு அதுல ஒரு ப்ரிஃபேஸ்லயே எழுதுவர். ராமகிருஷ்ணர் பேசும் பொழுது அவர் இருந்த சூழ்நிலை வந்து அவர் ஒரு வெஸ்ட் பெங்கால்ல இருந்த ஒரு பர்சன். அந்த அந்த நாட்டினுடைய தேசாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கு. இப்ப நாம வந்து மதுரைக்கு போனா அங்க ஒரு கல்ச்சர், திருநெல்வேலி போனா அங்க ஒரு கல்ச்சர், கோயம்புத்தூர் போனா வேற ஒரு கல்ச்சர், இந்த பக்கம் நார்த் போனா வேற ஒரு கல்ச்சர் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு மெட்ராஸ்ல வேற ஒரு கல்ச்சர். ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கல்ச்சருக்கு தகுந்த மாரி சில சொற்கள் பிரயோகப்படும். சில நடவடிக்கைகள், பழக்கவழக்கங்கள் எல்லாம் இருக்கும். அந்த ப்ரிஃபேஸ்லயே அந்த மகாராஜ் எழுதுறாரு. நீங்க ராமகிருஷ்ணர் பேசுவது என்பது அந்த கல்ச்சர ஒட்டி இருக்கும். உங்களுக்கு அது புரியணும். புரியல அப்படின்னா குருதேவர்கிட்டயே சரணடைந்தா குருதேவர் உங்களுக்கு புரிய வச்சுடுவார் அப்படின்னு. இப்ப நமக்கு என்ன புரியுறது அப்படின்னா, அந்த பேச்சு அத அத எழுதுறதோட இல்லாம அத விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்றார். ராமகிருஷ்ணர் என்ன உணர்ந்தாரோ, என்ன தன் வாழ்க்கையில் அனுபவித்தாரோ, அதை மட்டும் தான் பேசியிருக்கிறார். அவர் பேசினது அனைத்தும் சத்தியம். அதனால் நீங்கள் படித்துக் கொண்டு இருக்கலாம். அது நாளடைவில் உங்களுக்கு புரியும் அப்படின்னு. சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியாது. ஏன் சாரதாமணி அம்மாவ அங்க இருக்க சொன்னார்? ஏன் இந்த சமயத்துல இத பண்ணினார்? இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. நம்முடைய சிற்றறிவு என்பது ரொம்ப கம்மி. அதனால இத என்னத்துக்கு சொல்றேன் அப்படின்னா, பேச்சு என்பது சத்தியம் கலந்ததாக இருக்கணும். மகான்களுடைய பேச்சு அப்படி இருக்குங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்ப இந்த சத்தியம் நம்மளுடைய பேச்சுக்குமே அதுதான் இலக்கணம். சத்தியம் இருக்கணும் அந்த பேச்சுல. எப்ப மத்தவன பத்தி அவன் அப்படி, இவன் இப்படி அப்படின்னு எல்லாம் நம்ம பேசினோம் அப்படின்னு சொன்னா, அது எப்படி சத்தியம் இருக்கும்? இருக்குமா எங்கேயாவது சத்தியம்ங்கிறது எப்படி இருக்கும்? இதுல சான்ஸ்கிரிட்ல இந்த இந்த குணத்த வந்து பைஷுனம் அப்படின்னு சொல்றது. இந்த பைஷுனம் அப்படிங்கிறத மத்தவங்க மத்தவங்க மேல பொறாமப்பட்டு அவங்களை பற்றி பேக் பைட்டிங் பண்றது. தேவையில்லாத அவர்களுடைய கீழான குணங்களை பெரிதாக்கி மற்றவர்களிடம் சொல்லுவது. பாரதியார் கூட சொல்லியிருக்கார். பொய் சொல்லலாகாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பா. யாருக்கு பாப்பாக்கு சொன்னாரா அப்படின்னா, பாப்பாங்கிற மனநிலையில இருக்கிற பெரியவங்களுக்கு சொல்லியிருக்கார். ஏன்னா வளர்ந்துட்டா சொல்ல மாட்டாங்க தானே. அப்ப பாரதியார் பாப்பாக்கு தானே சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்ல. அவர் ஏன் பாப்பாக்கு சொல்றாருன்னா, அந்த வயசுலேருந்து பழக்கணும். நல்ல குணங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் சின்ன வயசுலேருந்து நமக்கு பழக்கணும். ஒரு அழகான சுபாஷிதம் இருக்கு. லக்ஷ்மீர் வசதி ஜிஹ்வாக்ரே. முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த சுபாஷிதம். ஜிஹ்வாக்ரே மித்ர பாந்தவாக. நம்ம வாக்கோட நாக்கின் நுனியில் ஜிஹ்வா அக்ரே. ஜிஹ்வானா நாக்கு, அக்ரேனா நுனி. இந்த நுனியில வந்து இருக்கிறது மகாலட்சுமி வசிக்கிறாளாம். அதாவது செல்வமானது அங்க இருக்கிறது. வாக்கு என்பது ஒரு செல்வம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சாதாரண விஷயம் இல்ல. நான் எதுக்கு இவ்வளவு பெரிய முன்னுரை குடுக்கணும் அப்படின்னா, பேச்சு தானே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இந்த பேச்சு கிடைக்கிறது பேசவே முடியாத ஒருத்தன் இருக்கான் இல்லையா? அவன்கிட்ட கேட்டா தெரியும். பேசுறது எவ்வளவு பெரிய வரம் அப்படின்னு. ஆனா, அது கிடைச்சவனுக்கு அதை தவமாக உபயோகிப்பதற்கு தெரிவது கிடையாது. அதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா எந்த ஒரு பொருளுமே கிடைச்சாச்சுன்னா அதுக்கான இது தெரியாது. வேல்யூ தெரியாது. கிடைக்கிற வரைக்கும் இது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, இது கிடைக்கலையேன்னு ஒரு தாபம் இருக்கும். கிடைச்சிடுத்துன்னா நம்ம கிட்ட தானே இருக்கு. பார்த்துக்கலாம். வாய் தானே இருக்கு. என்ன வேணா பேசலாம். லக்ஷ்மி இருக்கிறது அப்படின்னா, அந்த வாக்கு என்பது ஒரு செல்வம். ஜிஹ்வாக்ரே மித்ர பாந்தவாக. நம்ம இந்த வாக்க வச்சுதான் நம்ம வந்து நம்முடைய நண்பர்களையும், உறவுகளையும் சேர்த்துக் கொள்கிறோம். எனக்கு எனக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டா இருக்கணும்னா எத வச்சு இருப்பாரு? நான் முன்னாடியே சொன்னேன். வாய் தான் வாசல் அப்படின்னு. நான் நல்ல பெர்சனா, கெட்ட பெர்சனா? என்னோட பேசலாமா? கூடாதா? நான் நான் அவங்களோட இருக்கிறது ஒரு சத்சங்கமா? இல்ல துஷ்சங்கமா? இதை எப்படி வந்து அவங்க அறிவார்கள்? எனக்கிட்ட ஏதாவது பேசணும். பேசினா தான் தெரியும். நான் வாய் மூடி மௌனமா இருந்தேன் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் தெரியாது. என்னை பத்தி எதுவுமே தெரியாது. நான் பேச பேச என்னை பற்றி தெரிந்து, அதன் பிறகு என் மீது அன்பு கொண்டு என்னை நோக்கி வருபவர்கள் இருப்பார்கள். அப்ப எனக்கு மித்திரர்கள் சேருவார்கள். அதனாலதான் அது ஒரு செல்வம். மித்திரம்ங்கிறது ஒரு செல்வம். நமக்கு நிறைய மனிதர்கள் நம்மளோட கூட இருக்கணுங்கிறது ஒரு செல்வம். நமக்கு உறவுங்கிறது ஒரு செல்வம். லக்ஷ்மிய முதல்ல போட்டதுக்கே என்ன காரணம்னா, இதெல்லாம் செல்வம் அப்படிங்கிறது. ஜிஹ்வாக்ரே பந்தனம் பிராப்தம். இந்த வாக்கால தான் நம்ம கட்டுப்படும். ஒரு சொல் சொல்லிட்டா அந்த சொல்லுக்கு கட்டுப்படணும். எப்பவுமே நம்ம வந்து ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய வாக்குக்கு முதல்ல நாம மதிப்பு குடுக்கணும். நான் இந்த டைம் பண்றேன்னா, அந்த டைம் பண்ணணும். எனி காஸ்ட் நான் பண்ணணும். பண்ண முடியலையா? அட்லீஸ்ட் நான் வந்து சொல்லவா செய்யணும். இந்த மாரி என்னால இப்ப பண்ண முடியல அப்படின்னு. சுவாமிஜி வந்து இதுல ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட் இந்த விஷயத்துல. இந்த மாதிரி குணங்களை வளர்த்துக் கொள்வதும், குணங்களை அ வ அத வந்து பாதுகாப்பதிலும் சுவாமிஜி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பார். டைமிங்கு
சொல்லு இதுல எல்லாம் சுவாமிஜி வந்து இது பண்ணவே மாட்டார். என்ன சொல்றது? காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார். அதனால இந்த பந்தனம் கிரியேட் பண்ணி "ஜிஹ்வா அக்ரே மரணம் துருவம்." ஸோ ஒழுங்கா பேசலைன்னா என்ன ஆகும்? தூக்கி இப்ப ராஜா கிட்ட போய் நின்னுக்கொண்டு, நான் வாயில வந்ததெல்லாம் பேசுறான்னாக்க, என்ன பண்ணுவான் ராஜா? தூக்கி கொண்டு போய் தூக்குல போடணும். இல்லையா? அதனால எப்படி பேசினா நம்ம தப்பிப்போம்? தெனாலிராமன் கதைகள்லாம் இதுக்கு நெறைய உதாரணங்கள்லாம் இருக்கு. வாக்சாதுரியத்தினால தெனாலிராமன் எப்படி வந்து தண்டனைகள்ல இருந்து தப்பிக்கிறார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய கதைகள்லாம் இருக்கு. அதனால இந்த நாக்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 அதுவும் செயற்கருவி வாக இருக்கக்கூடிய நாக்கு இருக்கு. யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது முதல்ல இந்த இந்த நான் வந்து ஒரு ஒரு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடிய வீடு பேற்றை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணணும்னா, நாக்க கட்டுப்படுத்தணும். 2 பர்ப்பஸ்க்கு. ஒண்ணு சாப்பிடுறதுல, இன்னொன்னு பேச்சு. வாய கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அளவா சாப்பிடுறது, அளவா பேசுறது. இது 2ம் இதத்தான் தவம் அப்படின்னு சொல்றோம். இந்த தபஸ் வந்து நம்ம வாழ்க்கை பூரா பண்ணணும். அதனாலதான் நான் சொன்னேன், வாழ்க்கையின் எந்த நிலையில் இருந்தாலும் வள்ளுவர் இந்த சொற்களை பற்றி சொல் நலத்திற்காக அவர் எழுதி இருக்கக்கூடிய அதிகாரங்களை உங்களுக்கு குறிப்பிட்டேன். ஏதோ சில அதிகாரங்களை குறிப்பிட்டேன். அப்ப நமக்கு பேசுறது அப்படிங்கிறது எல்லா ஸ்டேஜ்லயும் லைஃப்ல இருக்கு. அந்த எப்ப பேசினாலுமே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, என் பேச்சு மற்றவர்களுடைய மனங்களை நல்ல விதமாக மாற்றுவதற்கு உபயோகப்படுமானால் அந்த பேச்சினால் பலன் உண்டு. என் பேச்சு மற்றவர்களுடைய மனதில் ஏற்கனவே ஏதாவது அழுக்கு இருந்தால் மேற்கொண்டு அழுக்கை சேர்ப்பதற்கு அந்த பேச்சு உபயோகப்படுமானால் அதனால் நஷ்டப்பட போவது அவன் மட்டுமல்ல நானும் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு படி மேல சொன்னா அவனை விட அதிகமா நஷ்டப்படுறது யாரு அப்படின்னு சொன்னா நான் தான் நஷ்டப்படுவேன். முடிஞ்ச வரைக்கும் பேச்ச குறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது. எவ்வளவு தூரம் கம்மியா பேசுறோமோ அவ்வளவு தூரம் என்ன ஆகும் அப்படின்னா மனசு உள்நோக்கி திரும்பும். பேசணுங்கிறச்சே என்ன வருது? முதல்ல ஒரு எண்ணம் வருது. அப்புறம் தான் சொல் வருது. அப்புறம் தான் பேச்சு என்ற செயல் வருது. இந்த எண்ணம் அப்படிங்கிற இடத்திலேயே நம்ம ஒரு தடைய வச்சு, இந்த எண்ணத்தையே நாம டுவெல் பண்ணி கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, பேச்சு என்பது குறையும். பேச்சு குறைய குறைய நாம அகமுக பயணம் இருக்கே, அது ரொம்ப சுலபமாக நமக்கு நடக்கும். இதெல்லாம் வந்து அத்தியாத்மிகமாக ஒரு ஒரு மனிதனுடைய பயணத்திற்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை என்னத்துக்கு இல்லறத்தானுக்கு சொல்றார் அப்படின்னா, முன்னாடியே நான் சொன்னது மாதிரி ஒவ்வொரு இல்லறத்தானும் இறுதியில் துறவற மனநிலையையாவது அடைந்துதான் தன்னுடைய வாழ்க்கையை முடிப்பான். இதுதான் உண்மை. நீங்க கேட்டு பாருங்க. கடைசி காலத்துல நீங்க ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட போய் உனக்கு ஒரு 10 கோடிக்கு ஒரு பிளாட் கொடுக்குறேன்னு சொன்னா, கொண்டா கொண்டா நான் நாளைக்கே கிரகப்பிரவேசம் பண்றேன். அப்படியா சொல்லுவாங்க? அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. அந்த ஒரு வேளை சொல்லுவாங்களா இருக்கும், எனக்கு பையனுக்கு கொடு, பேத்திக்கு கொடு அப்படின்னு. ஆனா அனுபவிக்க முடியுமா? அப்படியே சொன்னாலுமே அனுபவிக்க முடியுமா? முடியாது. அந்த மனநிலை என்பது அனுபவிப்பதற்கேற்ற ஒரு சூழல் கொண்ட மனநிலையாக இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால, அந்த முன்னாடியிலேருந்தே தயார் பண்றார் திருவள்ளுவர். இந்த ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல மனதில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கிக் கொள்வதற்காக அழுக்காராமை என்ற விஷயத்தை சொன்னார். அதற்கு முன்னாடி பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு பொறையுடைமையை சொன்னார். அப்புறம் மருத்துவனுடைய பொருளுக்காக ஆசைப்படாதே அப்படின்னு வெக்காமை அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். இப்ப என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வாக்கில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீ களைந்து கொள்ள வேண்டும். குற்றமெல்லாம் களைந்தால்தான் இந்த துறவு மனநிலையாவது அட்லீஸ்ட் வரும். இல்லைன்னா வரவே வராது. இல்லைன்னா நம்ம எப்ப பார்த்தாலும் இந்த உலக வாழ்க்கையிலேயே சுற்றி சுழன்று கொண்டே இருப்போம். இந்த வாக்கில் ஏற்படும் குற்றங்கள் இருக்கு இல்லையா? அது 4 வகைப்படும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார். முதல் குற்றம் பொய். பொய் பேசுறது. உண்மை என்னவோ அதை மறைத்து பேசுவது அல்லது உண்மையை மாறாக பேசுவது. இதெல்லாம் இந்த பொய் பேசுறது அப்படிங்கிறதுல வரும். இதை நாம ஜென்ரலாவே பொய் பேசலாகாது பாப்பான்னு பாப்பாக்கு சொன்னாருன்னு சொன்னேன். அது எல்லாருக்கும் உள்ளது. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பொய் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நான் சுவாமிஜி என்ன சொல்லுவாருன்னா, நீ எவ்வளவு குறைச்சுக்கிறியோ அவ்வளவு தூரம் உனக்கு நல்லது. அந்த பொய் பேசக்கூடிய சூழ்நிலை வந்தா அங்கேருந்து கிளம்பு முதல்ல.
தேவையே கிடையாது. அந்த போய் பேசணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உன்னை ஆட்படுத்திக் கொள்ளாதே. எல்லாத்த விட நாம என்ன பண்ணணும்னா, நமக்குன்னு ஒரு ஜர்னல் வச்சுக்கணும். ஜர்னல்னா ஒரு 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 டைரி மாதிரி ஒண்ணு வச்சுக்கணும். இன்னைக்கு நான் எவ்வளவு பேசினேன்? காலையிலிருந்து இரவு வரை நான் எவ்வளவு பேசினேன்? அந்த பேசின பேச்செல்லாம் உண்மையிலேயே தேவைதானா? அந்த தேவையான பேச்சுல மத்தவர்களுக்கு ஏதாவது நன்மை இருந்திருக்குமா? அல்லது கெடுதலாக நான் பேசியிருந்தால் அதை எந்த அளவுக்கு நான் குறைத்துக் கொள்ளலாம்? இதெல்லாம் செல்ஃப் அனாலிசிஸ். நாமளே நம்மள ஒரு ஸ்கேல்ல போட்டுக்கணும். ஏன்னா, சாஸ்திரம்ங்கிறது தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி. தர்ப்பணம்னா என்ன? ஒரு கண்ணாடி. சாஸ்திரம்ங்கிறது நம்மை காட்டுகிற கண்ணாடி. இந்த கண்ணாடியை இப்படி திருப்பி உலகத்த பார்க்கிறது கிடையாது. இந்த கண்ணாடியை என்னை நோக்கி திருப்பி என்னை நன்றாக காட்டுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். என்னிடம் இருக்கக்கூடிய குறைகளை நான் களைவதற்குத்தான் இந்த சாஸ்திரம் எனக்கு ஒவ்வொன்னா சொல்லிக் கொடுக்குது. ஒவ்வொரு அறிவு நூலும் அப்படித்தான். இப்ப நம்ம நாலடியார் எடுத்துக்கொண்டோம், இதுல ஆத்திச்சூடி எடுத்துக்கொண்டோம், கொன்றை வேந்தன் எடுத்துக்கொண்டோம்னா அதுல இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு நீ இப்படி இருக்க அதான் சொல்லியிருக்காங்க ஔவையார் அப்படி சொல்றதுக்காக நம்ம அதை படிக்கல. நான் எப்படி இருக்கேன், இதுல எனக்கு என்ன அப்ளை ஆகும், நான் எந்த அளவுக்கு இதை மாத்திக்கலாம், இதை மாத்திக்கிறதுனால எனக்கும் இந்த சமுதாயத்திற்கும் என்ன நன்மை ஏற்படும். நான் தனிப்பட்ட மனிதன் அல்ல, நான் இந்த சோசியல் அனிமல். நான் என்ன சேஞ்ச் பண்ண நான் இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு நான் நன்மை செய்கிறேன். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அழகா சொல்வார். அவரோட எல்லா டாக்ஸ்லயும் மோஸ்ட்லி இந்த விஷயத்த சொல்வார். என்னன்னா, இது ஒவ்வொருத்தனையா போய் நீ ஒரு குழுவை சேஞ்ச் பண்ணணும், இந்த ஊரை சேஞ்ச் பண்ணணும், அது தேவை கிடையாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேஞ்ச் ஆனா அவன் தனித்தனியா தன்னுடைய முன்னேற்றத்திற்காக உழைத்தான்னு சொன்னா கலெக்டிவா பார்த்தா எல்லாரும் அந்த முன்னேற்றத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருப்போம். அதாவது உண்மை அதுதானே. அதனால இந்த வாக்கு என்பது இந்த முதல் குறை சொன்னேன் பொய். 2வது என்ன அப்படின்னா, கடும் சொற்களை பேசுவது. நமக்கு உரிமை இருக்கிற இடத்துலதான் அது நிறைய ஆறும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். என்னுடைய கணவரிடம் என் இஷ்டத்துக்கு பேச முடியுது. ஏன்னா எனக்கு உரிமை இருக்கு. நான் எனக்கு கோவம் வந்தா முதல்ல காமிக்கிறது அங்கதான். அல்லது என்னுடைய ஆணாக இருந்தால் மனைவியிடம் அல்லது குழந்தைகளிடம். இப்பெல்லாம் குழந்தைகள்கிட்ட எல்லாம் நம்ம காட்டவே முடியறது. குழந்தைகள் தான் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அது காலம் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த கடும் சொற்கள் அல்லது இப்ப இப்படி கூட எடுத்துக்கலாம். என்னிடம் எதிர்க்க முடியாத ஒரு பர்சன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த எதிர்க்க முடியாத பர்சனை நான் என்ன வார்த்தை வேணா சொல்லலாங்கிற ஒரு 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 ஃப்ரீடம் யார் கொடுக்குறா? அந்த 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 ஃப்ரீடத்தை எப்படி நான் என்னோட நாக்குக்கு கொடுக்க முடியும்? கடும் சொற்கள் பேசுவது என்பது வாக்கில் ஏற்படக்கூடிய குற்றம். அந்த குற்றம் எல்லாம் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, பழியை கொடுக்கும், பாபத்தை கொடுக்கும். ஒவ்வொரு குற்றமும் நமக்கு பழியை கொடுக்கும், பாபத்தை கொடுக்கும். முன்னாடியே நம்ம பார்த்தோம். இதனுடைய பொருள் என்ன? வெட்காமையில முதல் குறள்லயே குற்றமும் ஆங்கே தரும் சொன்னேன் இல்லையா? குற்றம் என்பது நமக்கு பாபத்தை கொடுக்கும். அது இந்த ஜென்மால இல்ல, எல்லா ஜென்மாலையும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். இந்த பாபத்தை நான் கழிக்க வேண்டி இருக்கும். அதனால இது நம்ம இந்த குற்றம் கடும் சொல் பேசுவது அப்படிங்கிறது நமக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. யாரையும் திட்டுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இந்த குழந்தைகளை அம்மா திட்டக்கூடாதான்னு கேட்டுறாதீங்க. அது ரோல் பிளே. அந்த குழந்தைகளை வளர்க்கும் பொழுது குழந்தைகளை எந்த அளவுக்கு நாம கண்டிக்கணுமோ அது கண்டிப்பு. அது பேர் கடும் சொல் அல்ல. குழந்தைகள் சொல்லும், நீ என்ன எப்ப பாரு திட்டுற அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் அது இல்லை. உள்ளுக்குள்ள நம்மளுக்கு எண்ணம் என்ன? அந்த குழந்தை நல்லா இருக்கணும். அப்படி பேசுவதற்கு பேர் கடும் சொல் அல்ல. நமக்கு ஈக்குவலா இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட அல்லது நமக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட, இவங்க கிட்டனா நம்ம குற்றம் கண்டுபிடித்து அவர்களை கடுமையாக பேசுவது அப்படின்னு நல்ல குட் வேர்ட்ஸ்லயே சொல்லலாம். இது இப்படி நீங்க பண்ண வேண்டாம், இது நீங்க நல்லா பண்ணுங்க. அதை விட்டுட்டு நம்ம அவங்க கிட்ட போய் கடுகடுன்னு பேசுறது இருக்கு இல்லையா? அது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3வது குற்றம் குறளை அப்படின்னு சொன்னா அடுத்தவனை பற்றி புறம் பேசுவது. இதுல ஆண்டாள் அழகா பாடுவோம். மையிட்டு நாம் எழுதோம், மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு. தீக்குறளை தீயதுன்னு அவ ஒரு குறளையே மோசம், அதுல தீக்குறளைன்னு போட்டிருக்கா பாருங்க. அப்ப எவ்வளவு மோசமானது. அதெல்லாம் என்னன்னா அதை எங்க பாடுறாகும்? இந்த தவங்கள் அனைத்தும் புரிந்து நான் உன்னை அடைவேன் கண்ணா. நான் சாதாரணமா ஒரு அல்பமான ஒரு அழுக்கு பர்சனா உங்ககிட்ட வரமாட்டேன். என்னை அப்படி புனிதப்படுத்தி கொண்டு வருகிறேன். நான் ஒரு அழகான புனிதமான மலராக உன்னிடம் வர வேண்டும்னு அவ பாடுறா இல்லையா? தீக்குறளை சென்றோதும். ஒன்னொன்னும் என்னுடைய குணங்களை எல்லாம் நான் மாத்திக்கிறேன். நான் நல்ல ஒரு பர்சனா நான் வரப்போறேன். ஏன்னா இறைவனிடம் போகும்பொழுது நாம் அப்படித்தானே போக வேண்டும். ஒவ்வொருவரும் இறைவன்கிறத புரிஞ்சுக்கணும். நாம் அப்படி புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் இல்லை அப்படின்னாரே கவிஞர். அப்ப எங்க இருக்கா? எங்க இல்ல அப்படின்னு ஒரு இடம் இருக்கா? ஒரு பர்சனுக்குள்ள இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? இருக்கு இல்லையா? இருக்கு அப்படின்னா எப்படி பேசணும்? நான் பேசுற விதம் அவனை மதிக்கிற மாதிரிதான் இருக்கும்.
அவன் எனக்கு கீழ வேலை செய்யறவனா கூட இருக்கலாம். அவன் அவன் இந்த சமுதாயத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நான் மதிக்கணும். அது குறளை அப்படின்னு. அடுத்தது பயனில் சொல். பயனில சொல்லாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. பயனில் சொல் பாராட்டுவது என்பது இன்னொரு குற்றம். அனாவசியமா பேசுறது. சும்மா ஏதாவது ஃபோன் எடுத்துக்க வேண்டியது. அப்புறம் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதா? நான் அந்த டிவில பார்த்தேனே. நீங்க அத பார்க்கலையா? அந்த பேட்டி பார்த்தீங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையா? அந்த பேச்சு நமக்கு தேவைனா தான் பேசணும். இல்லன்னா பேசக்கூடாது. சும்மா டயத்த ஓட்டுறதுக்காக. எதையோ ஒண்ணு பேசிட்டு உட்கார்ந்துருக்கணும். பர 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 பரன்னு சில பேருக்கு வாய் சும்மாவே இருக்காது. இந்த வாய கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னேனே, அது வந்து அது தவம்னு ஏன் சொல்றேன் அப்டின்னா, எப்படி நம்மளால வந்து இந்த சாப்பாடு விஷயத்திலயோ, இல்ல நம்ம வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள பார்க்கணும்னு நெனைக்கிறதுலயோ, மனச கட்டுப்படுத்த முடியறதுலயோ, அதே மாதிரி தான் இந்த பேச்சு விஷயத்துல. இ மத்ததெல்லாம் கூட நமக்கு தான் துன்பம் தரும். நீங்க யோசிச்சு பாருங்க இந்த பாயிண்ட்ட. நான் சாப்பிடுறத ஒழுங்கா சாப்பிடலன்னா, அது எனக்கு தான் துன்பம் தரும். நான் 10 இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்டின்னா, என் உடம்பு தான் டயர்ட் ஆகும். ஆனா, 1 மணி நேரம் ஒருத்தர் ஃபோன் போட்டு தெண்டமா பேசினேன்னா, எத்தன பேருக்கு ஆகுது அதனால பிரச்சனை? எனக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை. 2 பேருக்கும் ப்ராப்ளம் தானே! அந்த அவங்களோட டயத்த நான் கெடுக்கிறேனே! எனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கு என்ன ரைட் இருக்கு அடுத்தவங்க டயத்த நான் எடுத்துக்கிறதுக்கு. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொருவருக்கும் முக்கியம். அதனால பயனில் சொல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாரதியார் சொன்ன மாதிரி, எதையோ தின்னுபிட்டு நானும் வந்து வாய்க்கு வந்தத தேடிச் சோறு நிதம் தின்று பல சிறுகதைகள் பேசி அப்படின்னார் பாருங்க. பயனில் சொல் பாராட்டுவதுங்கிறது இதுதான். ஏதோ பேச்சு பேசுறது. என்னத்தையோ ஒண்ணு குட்டி குட்டி விஷயமா பேசிட்டு இருக்கிறது. அதுல வந்து சாரமே இருக்காது. சாரம் இல்லாத விஷயத்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, வாக்கு என்பதை ஒரு தவமாக நாம் மதித்து, இந்த ஏன்னா இவ்வளவு நீண்ட முன்னுரை நான் கொடுப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நம்மளுடைய வாழ்க்கை என்பது இந்த பேச்சை சுற்றித்தான் பெரும்பாலும் இருக்கிறது. நீங்க யோசிச்சு பார்த்தா அது தெரியும். பேசவே பேசாமயும் நம்மளால வாழ்க்கையில இருக்க முடியாது. அதே சமயத்துல பேசிக்கொண்டே இருப்பதும் நமக்கு கெடுதல். பேசுவது என்பது அளவாக இருக்க வேண்டும். சரியானதாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களிடம் பேசும் பொழுது மனிதர்களைப் பற்றிய பேச்சுகளை நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். சுவாமிஜி அழகா சொல்லுவார். "நீ உன்னுடைய எண்ணங்களை கவனி. அந்த எண்ணங்கள் தான் உன்னுடைய சொற்களாக ஆகிறது." இது இங்கிலீஷ்லயே இருக்கு. எங்கேயோ ஒரு புக்ல கூட இருக்கு. அதத்தான் சுவாமிஜி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவார் அழகா. "உன்னுடைய எண்ணங்களை கவனி. அது அதுதான் உன்னுடைய சொற்களாக ஆகிறது. நீ உன் சொற்களை கவனி. அதுதான் உன்னுடைய செயலாக மாறுகிறது. நீ உன் செயலை கவனி. அதுதான் உன்னுடைய பழக்கம் ஆகிறது. நீ உன் பழக்கங்களை கவனி. அதுதான் உன்னுடைய நடத்தை ஆகிறது. நீ உன் நடத்தையை கவனி. அதுதான் உன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய விதியாக மாறுகிறது." இதுதான் வந்து அந்த சேயிங் வந்து வாட்ச் யுவர் தாட்ஸ் தே பிகம் யுவர் வேர்ட்ஸ்ன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் நான் ஜஸ்ட் இத வந்து ரிமைண்ட் பண்றேன். இப்படி வந்து இந்த வார்த்தை அப்படிங்கிற பாருங்க வேர்ட்ஸ்ல ஆரம்பிச்சு விதியில கொண்டு வந்து முடிச்சிருக்கு. வார்த்தையில சொற்கள்ல ஆரம்பிச்சு இந்த நம்மளுடைய எதிர்காலத்தின் நிர்ணயமாக அது முடிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற போது அந்த சொற்களுக்கு எவ்வளவு இது இருக்கு. கிருஷ்ணர் கீதையில நான் தபஸ்ன்னு சொல்றதுனால இந்த பாயிண்ட்ட சொல்றேன். வாக் தபஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. வாக் தபஸ் அப்படின்னா அனுத்வேககரம் வாக்கியம். முதல்ல எடுத்த உடனே மத்தவன வந்து உசுப்பி விடாத. நீ அத பண்ணு, இத பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு அவன்ட்ட இல்லாத பொல்லாத சொல்லி உசுப்பி விடுற வேலை நெறைய பேர் பண்ணுவாங்க அந்த மாரி. அவங்க எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. நீங்க இத பண்ணலாமே, நீங்க இங்க கூட போலாமே, நீங்க இத கூட வந்து நெட்ல பார்க்கலாமே, அத கூட நீங்க பண்ணலாமே இப்படின்னு நம்மளுக்கு எல்லாம் ஐடியா குடுத்துன்னு உட்கார்ந்திருப்பாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறார் கிருஷ்ணர். அனுத்வேககரம் வாக்கியம். சரி, சொல்ற வாக்கியம் எப்படிப்பா இருக்கணும்னா, சத்தியம், பிரியஹிதம் அப்படிங்கிறது. ரொம்ப சத்தியமா இருக்கணும்ப்பா. உன் வார்த்தையில வந்து சத்தியத்துவம் இருக்கணும். சரி நான் சத்தியத்த தானே பேசுறேன். அவன் அப்படி எல்லாம் பண்ணான் அப்படிங்கிறத இன்னொருத்தன்ட்ட சொல்லலாமா? அப்படின்னு. இங்க டாபிக்க்கு சொல்றேன். புறங்கூறாமை. அடுத்தவன பத்தி சொல்றேன். ஆனா உண்மைதான் அது. நான் சொல்லலாமா? அப்படின்னா. சொல்லக்கூடாது. பிரியஹிதம் அப்படிங்கிறது. நீ சத்தியம் பேசினாலும் அதை பிரியமாக பேச வேண்டும். ஹிதமாக பேசணும். அடுத்தவருக்கு ஹிதமான விஷயங்கள் தான் சொல்லணும். அவனுக்கு அது தேவையா? அடுத்தவன பத்தின கெட்ட விஷயம் தேவையா? ஹிதம் இல்லையே! அஹிதமான விஷயமாச்சே! அது தெரிஞ்சுண்டு அவன் என்ன பண்ண போறான்? பிரயோஜனமே கிடையாதே! அவன் டைம் வேஸ்ட், உன் டைம் வேஸ்ட். இப்படி சொல்றதுனால அவன் மாறப் போறானா? கிடையாது. அடுத்தவனுடைய குணங்களை எடுத்து அலசிக் கொண்டிருப்பது நம்மளுடைய வேலை அல்ல அப்படிங்கிறார் கிருஷ்ணர்.
சுவாத்தியாயாபியசனம் அப்படின்னு சொல்றார். இந்த வாக்கை வைத்துக்கொண்டு என்னென்னலாம் செய்யணும்னா, அடுத்தவனை அனாவசியமாக தூண்டிவிடக்கூடாது, சத்தியத்தை பேச வேண்டும், பிரியமான சொற்களை உபயோகித்து அடுத்தவர்களுக்கு ஹிதமான விஷயங்களை பேச வேண்டும். கடைசியா சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சுவாத்தியாயம். நான் என்ன படிக்கிறேனோ அதை தினமும் ஓத வேண்டும். இதுல என்னங்க இருக்கு? இத பேசினா புறம் கூறாமைக்கு என்ன வந்துற போறது? அப்படின்னு நமக்கு தோணும். யோசிச்சு பார்த்தா, இதுல ஆழமான கருத்து இருக்கு. என்னன்னா, நான் என்ன படிக்கிறேன், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாம இப்போ திருக்குறள் படிக்கிறோம். தினமும் 10 அதிகாரம். நான் திருக்குறளை தினமும் ஓதப் போகிறேன் அப்படின்னு ஒரு 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 இது வைத்துக்கொண்டு, பாராயண விதி ஒண்ணு வைத்துக்கொண்டு தினமும் ஓதினேன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்னுடைய எண்ணங்கள் பூரா திருக்குறள் சொற்களால் நிறைந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அது ரொம்ப உயர்ந்த ஒரு எண்ணமாக மாறும். அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது, நம்ம திருக்குறள் சொற்களை எடுத்து பேசுற மாதிரி நமக்கு அனிச்சை செயலாக அது வந்துரும். அப்ப நம்மகிட்ட கேட்பாங்க, "எங்க நீங்க தமிழ் இவ்வளவு நல்லா பேசுறீங்க?" "தமிழ்லாம் நான் நல்லா பேசல. இந்த பாராயணம் என்ன அப்படி பண்ண வைக்கிறது." அதுதான் இந்த சுவாத்தியாயாபியசனத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். கீதைய டெய்லி பாராயணம், ஒரு அத்தியாயமாவது நீ பாராயணம் பண்ணணும் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, கீதையின் கருத்துக்கள் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும். திருக்குறளின் கருத்துகள் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும். எந்த ஒரு கிரந்தமாக எடுத்துக்கொண்டாலும், கம்பராமாயணம் கூட எடுத்துக்கலாம். எந்த ஒரு கிரந்தமாக எடுத்துக்கொண்டாலும், தினமும் இத்தனை ஸ்லோகம் நான் படிக்கணும்னு படிச்சோம் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்கள். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய எண்ணங்களை அலசி தோச்சு காயப்பட்டு நீட் பண்ணிடுச்சு. அதான் ரொம்ப முக்கியம். எண்ணம்ங்கிற லெவல்ல நம்ம கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சாதான் சொல்லுங்கிற லெவல்ல அது கரெக்டா வரும். அப்பதான் நம்ம 2 பேர் பேசும் பொழுது 3வதாக ஒரு நபர் அங்க இல்லாத நபரை பற்றி நம்ம பேச மாட்டோம். யார பத்தி பேசுவோம் தெரியுமா? திருக்குறள்ல இப்படி சொல்லியிருக்கு தெரியுமா உனக்கு? நான் இன்னைக்கு தான் அத படிச்சேன். அப்படி பேசுவோம். அப்படி பேசினா தான் அதான் சுவாமியே என்ன சொல்றார்? 2 பேர் சேர்ந்தா என்ன பேசணும்னு சுவாமி சொல்லியிருக்காரு தெரியுமா? தத் சிந்தனம், தத் கதனம், அந்யோன்ய தத் பிரபோதனம். அப்படி சொல்லியிருக்கார். நீ பேசுப்பா, என்ன வேணா பேசு. ஆனா என்னத்த பத்தி பேசணும்னு நான் சொல்லிடுறேன் உனக்கு. அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா சுவாமி சொல்றதுதான் நம்ம கேட்கணும். நீ தற்சிந்தனம், அவனை பற்றி நினை. உங்களுக்கு பிடிச்ச சாமியை நினைக்க வேண்டியதுதான். எனக்கு சிவபெருமான் பிடிக்குமா, அவனை பத்தி நினை. தற்கதனம், அவனுடைய கதைகளை பேசு. அந்யோன்ய தத் பிரபோதனம், 2 பேர் சேர்ந்தானா சாமியை பத்தி பேசு. ஹையர் பிளேன்ஸ்ல இருக்கு. பெரிய பெரிய விஷயங்களை பேசினா நம்ம மேன்மை அடையலாம். சிறிய சிறிய விஷயங்களை, எளிமையான மானிட குணங்களை பற்றி பேசினால் நமக்கு உயர்வு என்பது வாழ்க்கையில் இருக்காது. அதுதான் கருத்து. மிக நீண்ட ஒரு முன்னுரையாக இது அமைந்து விட்டது. நம்ம ஒரு குறள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குறள் பார்க்கலாம். அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது. இந்த குறள்ல புறம் கூறாமை அப்படிங்கிறதனுடைய பெருமையை பற்றி வள்ளுவர் சொல்றார். ஒருவன் அறம் கூறான் அல்ல செய்யினும் புறம் கூறான் என்றல் இனிது அப்படின்னு இதை கொண்டு கூட்டி பொருள் எடுத்துக்கிறோம். ஒருவன் 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 அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய என்ன சொல்றது, ஒரு தனி மனிதன் எப்படி இருந்தால் அவனுக்கு அது நன்மையை தருகிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நிர்ணயம் பண்ற. புறங்கூறாமை அப்படிங்கிற ஒரு பண்பை அவன் எப்படி கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது. அறம் அப்படின்னா அறம் கூறான் சேர்த்து எடுத்துக்கணும். அறம் கூறான் அப்படின்னு சொன்னா பரிமேழகர் சொல்ற, அறம்ங்கிற சொல் கூட சொல்ல மாட்டான்ப்பா. புண்ணியம் அப்படிங்கிற சொல்ல கூட சொல்ல மாட்டான். அவ்வளோ நல்லவன். அவனுக்கு இந்த உலகத்துல அவனுக்கு பாபமே தான் பண்ணிட்டு இருப்பானே இருக்கட்டுமே, அவன் புண்ணியம்ங்கிற சொல்ல கூட சொல்ல மாட்டான். இது ஒண்ணு. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, மற்றவங்க செய்த புண்ணியமான செயல்களை பற்றியும் அவன் பேச மாட்டான். ஏன்னா அவன் பேச போறானே, புறங்கூறாமைங்கிறது பேச்சை பத்தி தான் பேச போறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் புண்ணியம்ங்கிற விஷயத்தை பத்தி சொல்ல மாட்டான். அப்புறம் அவன் புண்ணியமும் செய்ய போறது இல்ல. அவன் மற்றவன் செஞ்ச புண்ணியமான விஷயங்களை, அதாவது நல்ல விஷயங்களை பற்றியும் அவன் பேச மாட்டான். அப்படி ஒரு குணம் கொண்டவன் அப்படி இருந்தான் அப்படின்னா கூட, அதாவது புண்ணியம் வாசனையே இல்ல அவனுக்கு, அப்படி இருந்தா கூட புறம் கூறான் என்றல் இனிது. புறம் கூறான், அதாவது அவன் அறத்திற்கு மாறானவனாக இருந்தாலும், அந்த பாவத்தை செய்யக்கூடியவனாக இருந்தால் கூட பிறருடைய குறைகளை பற்றி பேசாதவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு இந்த உலக மக்கள் சொன்னால் அது நல்லது அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் நான் சொல்றேன், உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு. யாரோ ஒரு போற வர பர்சன் எல்லாம் உலகம் கிடையாது. அது நம்ம யார உலகம்னு மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார்
பல குறள்கள்ல உலகம் பத்தி பேசியிருக்காரு வள்ளுவர். எல்லா இடங்களிலும் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா உயர்ந்த மக்கள் யாரை நல்லவன் சொல்லுவா அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நாம அதத்தான் ஸ்டாண்டர்டா செட் பண்ணிக்க முடியும். ஸ்கேல்னு வச்சோம்னா எது 10 அப்படின்னா அதாவது உலகில் சிறந்தவர்கள் அன்பினாலும் அறிவினாலும் பண்பினாலும் சிறந்தவர்கள் யாரோ அவர்களே உயர்ந்தவர்கள். அந்த உயர்ந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அதான் நமக்கு முக்கியம். இங்க அவன் ஒருத்தன் வந்து புண்ணியம் பத்தியே பேச மாட்டான், தானும் புண்ணிய செயல்களை செய்யவும் மாட்டான், அதற்கு மேலாக அவன் பாப செயல்களை செய்வான். அப்படியெல்லாம் ஒருவன் இருந்தால் கூட அவனிடம் பலவிதமான தீய பண்புகள் இருக்கு அப்படின்னாலும் அந்த தீய பண்புகள் எல்லாத்தையும் இந்த ஒரு நல்ல பண்பு வந்து மறைய வச்சிடுமா. அப்பனா எவ்வளவு பெரிய பண்புன்னு பாத்துக்கோங்க. அவன் அனாவசியமா அடுத்தவனை பத்தி பேச மாட்டான்பா. அவன் வந்து கொஞ்சம் கெட்டவன் தான், அவன் கொஞ்சம் சோம்பேறி தான், அவன் கொஞ்சம் வந்து இது பொய்லாம் பேசுவான் தான். ஆனா மத்தவனை பத்தி அவன் பேச மாட்டான். அப்படின்ற ஒரு பேர் அவன் வந்து வாங்கணும். புறம் கூறுவது என்பது இருக்கிற எப்படின்னா நமக்கு இதுல இருந்து என்ன நம்ம கொரோலரி கொண்டு வரோம்னா, புறம் கூறுறது அப்படிங்கிறது தீயவற்றிலெல்லாம் தீயது. அப்படிதானே அதுக்கு அர்த்தம். அது மோசத்திலயும் மோசமான ஒரு குணம். அந்த ஒரு குணம் இல்ல அப்படின்னு சொன்னா, மற்ற குணங்கள் தீய குணங்கள் இருந்தாலும் கூட அதுக்காக மற்ற தீய குணங்கள் எல்லாம் ஒருத்தனுக்கு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அப்படி சொல்ல வரல அவர். அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த புறங்கூறாமை அப்படிங்கிற ஒரு பண்பு இருக்கே, அது ரொம்ப உசத்தியானது அப்படிங்கிறது. இந்த நற்பண்பானது அவனுக்கு மேன்மையை தரும். இப்போ ஒருத்தன் புண்ணியமே பண்ணல, புண்ணிய செயல்கள்ல அவன் ஈடுபடல, மேற்கொண்டு பாவம் செய்யறான். அப்ப அவனுக்கு நன்மை கிடைக்குமா? தீமை கிடைக்குமா? தீமை தான் கிடைக்கும். ஆனா இந்த புறங்கூறாமைன்ற ஒரு நன்மை இருக்கு இல்லையா, அவனுக்கு மற்ற அனைத்து விஷயங்களிலான தீமையையும் நீக்கி நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஏன் புறம் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது? புறங்கூறுதல்ங்கிறத ஏன் சொல்லக்கூடாது? நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நமக்கு எப்படி வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒருத்தர் இருக்காங்க. அவங்களோட பர்சனல் விஷயம் நமக்கு தெரியும். அதத்தானே நம்ம எடுத்துட்டு போய் புறம் கூறுவோம். இல்லையா? வேற என்னத்த சொல்லப் போறோம்? அவங்க இந்த மாதிரிப்பா, அவங்க வீட்ல இப்படிப்பா, அவங்க அதுப்பா, அவங்க இதுப்பா, அவங்க அப்படி பேசுவாங்கப்பா, அவங்க இப்படி பேசுவாங்கப்பா, அப்படியெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு அவங்க பர்சனல் விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? எப்படி நமக்கு பர்சனல் விஷயம் தெரியும்? அவங்க சொன்னா தானே தெரியும். அப்ப அவங்க நம்மகிட்ட நம்பிக்கையோட, சரி இவங்க கிட்ட சொன்னா நமக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்லன்னா நமக்கு வந்து நமக்கு மனசாந்திக்காக கூட சொல்லியிருக்கலாம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையோட அவங்க தன்னுடைய பர்சனல் மேட்டர்ஸ ஷேர் பண்றாங்க. அத கொண்டு போய் இன்னொருத்தர் கிட்ட வச்சு பஞ்சாயத்து பண்ணி அவங்க கிட்ட பேசுறது அப்படிங்கிறது நம்பிக்கை துரோகமா இல்லையா? வள்ளுவர் இத ரொம்ப கண்டிக்கிறார். "நீ அடுத்தவனுடைய நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறாய். நீ அவன முகத்துக்கு நேர நீ எப்படி வந்து அவன்கிட்ட இருந்து அந்த விஷயத்த வாங்கின? நீ நல்லவனா இருக்கன்னு நெனச்சு கொண்டு அவன் சொல்றான். கரெக்ட்டா? நல்லவனா இருக்கிறது எப்படி? நான் பேசுறத வச்சு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓ! இந்த அம்மா ரொம்ப நல்லது. இதுகிட்ட நம்ம வந்து ஒண்ணு சொன்னான்னா, அது வெளிய போகாது. அப்படின்னு ஒரு நம்பிக்கையில என்கிட்ட வந்து அவங்க தன்னோட பர்சனல் மேட்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நான் என்ன பண்றேன்? அடுத்த ஃபோன் போட்டு எனக்கு இந்த ஒரு படத்துல காமிப்பானே, ஜனகராஜ் இப்படி மண்டையெல்லாம் இப்படி ஒரு மாதிரி கோணமானே ஆயிடும். அவனுக்கு ஒரு ரகசியத்த வச்சுக்கவே முடியாது. எப்படியாவது வெளில சொல்லணும் அப்படின்னு அவன் மண்டையெல்லாம் வெடிக்கும் அவனுக்கு. அந்த மாரி எனக்கு வந்து ஒரு மண்டை வெடிக்குது. நான் போயிட்டு ஒரு ஃபோன போட்டு, "தெரியுமா? இப்படி ஆச்சு தெரியுமா?" அப்படின்னு ஒரு 1 மணி நேரம் இன்னொருத்தரோட டயத்தெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணி உட்கார்ந்து சொல்றேன். இது நான் பண்ணறதுக்கு என்ன பேருன்னா, பச்ச துரோகம். இந்த நம்பிக்கை துரோகத்த நான் பண்ணவே கூடாது. அப்படிங்கிறதுனால தான் புறம் கூறுதல் என்பது தீய குணங்களிலும் மிக கீழ்மையான தீய குணம் அப்படின்னு. மற்றவர்களை நாம வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்காக முதல்ல அவங்க முன்னாடி நம்ம நல்லவங்க மாதிரி நடிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க மனசுல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்குறோம். அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள போய் வெளியில சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இதுல வந்து நான் என்கிட்ட வர்றத நான் அடுத்தவங்கள்ட்ட சொல்லாம இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். என்கிட்ட யாராவது வந்து தன் மற்றவங்கள பத்தி என்கிட்ட சொல்லும்பொழுது நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அதுவும் தானே நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தவங்க வந்து இன்னொருத்தர பத்தி என்கிட்ட வந்து சொல்லும் பொழுது, சுவாமிஜி சொல்லுவார், "நீ வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். எப்படின்னா, அவங்கள கூப்ட்டு, வா அபிராமி அந்தாதி படிக்கலாம். வா சௌந்தர்ய லஹரி படிக்கலாம். வா சிவானந்த லஹரி படிக்கலாம். இல்ல வா திருக்குறள் படிக்கலாம்." அப்படி எதனா ஒண்ணு சொல்லி புஸ்தகத்த வச்சுட்டு உட்காரு. உடனே அடுத்த நாள் வரமாட்டாங்க நம்மகிட்ட. ஏன்னா யாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னா வரத்துக்கு பிடிக்காது. எதுக்கு வருவாங்க அப்படின்னா, இல்ல ஊர்ல இருக்கிற கெட்டது எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசணும்னு தான் வருவாங்க. நீங்க இந்த சோசியல் மீடியால பாருங்க. யாருக்கு வந்து அதிகமான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க.
யாருக்கு அதிகமான ஒரு லைக்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் யாருக்கு இருக்கும்னா, யாரெல்லாம் நேரத்த வியர்த்தமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள்லயே இருக்கக்கூடிய விஷயங்கள கீழாக இருக்கக்கூடிய கீழான இன்பம் தரக்கூடிய நான் எல்லாத்தையும் மட்டமாவே சொல்ல மாட்டேன். என்னன்னா, அது இன்பம் தான் தருது. ஆனா நம்மளோட பார்வையில அது கீழான இன்பம். சிற்றின்பம் வேட்கி அறநல்ல செய்யாரே மற்று இன்பம் வேண்டுபவர். நாம அந்த மற்று இன்பத்துல இருக்கோம். நமக்கு எல்லாமே சிற்றின்பம் தான். மற்றது எதுவா இருந்தாலும் சிற்றின்பம் தான். நான் சேமியா கேசரி பண்ணி தரேன்னாலும் அதுவும் சிற்றின்பம் தான். நமக்கு கைலாஷ் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அதுவும் சிற்றின்பம் தான். ஏன் என்று சொன்னால் ஒரே இன்பம், பேரின்பம். அதுதான் நம்மளுடைய எண்ணம். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி இந்த கீழான இன்பத்தில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு பிடிக்காது. அதனால சொல்ல வந்தேன். ஆனா எது வெகுஜனங்களை ஈர்க்கிறது அப்படின்னு பாருங்க. ஒரு நல்ல ப்ரோகிராம் பண்ணி, நல்ல அறிவெல்லாம் நிறைய யூஸ் பண்ணி, எல்லாரும் உட்கார்ந்து ஒரு நிறைய பேசி, நிறைய பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து ஒரு 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 ட ஒரு ஒரு சொற்பொழிவு அரேஞ்ச் பண்ணி மெனக்கெட்டு அத இது பண்ணி YouTubeல போட்டான்னா, அதுக்கு 300 லைக்கு, 200 லைக்கு, 10 லைக்கு, 5 லைக்குன்னு வரும். இதே நான் அடுத்தவன் கட்சி இப்படி பண்ணிட்டு, அவன் இத பண்ணினான், அவனும் அங்க போனான், இப்படி பேசினா என்ன வருது? ஊர்பட்ட ஃபாலோயர்ஸ், லைக்ஸ் எல்லாம் வருது. என்ன காரணம்? ஜனங்களுக்கு பொதுவாக இப்படி அடுத்தவர்களை பற்றி பேசுவதில் தான் நாட்டம் இருக்கிறதுங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். வேற ஒண்ணும் அர்த்தம் கிடையாது. அதனால தான் சாஸ்திரம் என்ன பண்றது? அது தவறுன்னு நம்மள திருப்புறது. நம்ப இயல்பா பண்ணறதுக்கு சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். கைவல்ய நவநீதத்துல அழகா சொல்லுவார். "காகமே கருத்திடு, நெருப்பே சுடு, கசந்திடு வேம்பே நீ" அப்படின்னு சொல்லணுமா? வேதம் அதுக்கா இருக்கு? இதெல்லாம் இயல்பா நடக்கிற விஷயமாச்சேப்பா. அது சொல்றது கிடையாது. அதிலிருந்து அதாவது எது நீ செய்யக்கூடாதோ, அது எப்படி எது நல்லது, எது கெட்டது என்று சொல்வதற்காகத்தான் அறநூல்கள் இருக்கிறது. நான் இயல்பா எனக்கு என்ன பிடிக்கும்னா, இந்த மாரி ஊர் 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 கதை, உலக கதையெல்லாம் உட்கார்ந்து புரணி பேசிட்டு இருக்கிறது எனக்கு இயல்பா பிடிக்கும். ஆனா, நான் அத மாத்தணும். எப்படி மாத்துறது? மடை மாற்றம் செய்யணும். இறைவனை நோக்கி நம்முடைய எண்ணங்களை திருப்பும் பொழுது, நல்லதை நோக்கி நம்முடைய எண்ணங்களை திருப்பும் பொழுது, உயர்ந்த கருத்துக்களை நோக்கி நம்முடைய எண்ணங்களை திருப்பும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா நாம அதுக்கு ஒரு க்ளோஷர் குடுக்குறோம். நம்ம 2 விஷயம் பார்க்கணும். இந்த குறள்லேருந்து நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். 1, நான் புறம் பேசாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய மற்ற தீமைகள் அனைத்தையும் அழித்து எனக்கு ஒரு நன்மையை செய்கிறது. இதுல இன்னொரு ஒரு ஹிடன் விஷயம் என்னன்னா, இன்னொருத்தனுடைய புறம் பேசுவதை நான் என்கரேஜ் பண்ணாம இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சர்வீஸ். அது பண்ணிடணும் முதல்ல நம்ம. ஏன்னா அங்கதான் நம்ம மாட்டிப்போம். நான் பேசாம இருந்துருவேன். எனக்கு போன் போடுறவங்க வாய் மூடிட்டு இருக்கணுமே. அதுக்குதான் சுவாமிஜி சொன்ன இந்த எக்ஸாம்பிள சொன்னேன். நம்ம எப்பவுமே இந்த இதெல்லாம் இந்த அறக்கல்விகள் படிக்கும் பொழுது எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் குறையும். காரணம் என்ன? நம்ம எங்கேயான வரீங்களா? ஒரு ஷாப்பிங் வரீங்களான்னா, இல்லங்க கொஞ்சம் டைம் இல்ல, வேலை இருக்கு. என்னங்க அப்படி வேலை இருக்கு? சும்மா தானே வீட்ல இருக்கீங்க. அப்படி என்ன நெறைய பேர் கேட்பாங்க. அப்படிதானே இருக்கீங்க அப்படின்னு. இல்ல, இல்ல சும்மா இல்ல எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? திருக்குறள் படிக்கிறேன். ஆமா, திருக்குறள் படிக்கிறேன். அப்படின்னுவாங்க. அப்போ நம்ம கிட்ட வரமாட்டாங்க. ஆக மொத்தத்துல என்ன நம்ம கிட்ட வரமாட்டாங்க. நம்மளுக்கு என்ன வேணும்? நமக்கு இந்த கீழான ஒரு விஷயங்களில் ஈடுபடுதல் என்பது வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா, நமக்கு ஒரு புரொடெக்ஷன் ரிங் இது. சாஸ்திரம்ங்கிறது நமக்கு ஒரு புரொடெக்ஷன் ரிங். இது இன்டைரக்ட்டா நம்ம என்ன பண்றோம்னா, நம்மள அறியாம மற்றவர்களுக்கு கெடுதல் செய்வதற்கு துணை போகுது. நான் புறம் பேசாமல் இருப்பது ஒன்று. இன்னொருவன் என்னிடம் புறம் பேசுவதை என்கரேஜ் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புறங்கூறாமை அப்படிங்கிறது ஒரு அறம், ஒரு புண்ணியமான செயல். முதல்ல அத நாம புரிஞ்சுக்கணும். வடிவேல் செட்டியார் சொல்றார், புறங்கூறாமை என்ற அறத்தின் நன்மையானது இங்கு சொல்லப்படும். இந்த நல்லவங்கலாம் இருக்காங்கல்ல. அதாவது நான் சொன்ன மாதிரி குணத்தாலும், அறிவாலும் உயர்ந்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவர்கள் மற்றவர்கள மற்றவர்கள் நம்மை இகழ்ந்தால் கூட அதக் கூட தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, என்னை இகழறது மூலமா அவனுக்கு ஒரு இன்பம் கிடைக்குதா? சந்தோஷமா இருந்துட்டு போட்டவன், இருந்துட்டு போறான் அப்படின்னு. ஆனா எல்லோருக்கும் அதுவே மனநிலையாக இருக்காது. நாளைக்கு பின்ன நான் புறம் பேசினது யாரை பற்றியோ அவருக்கு நான் தெரிந்து விட்டதுன்னா என் மூஞ்சிய கொண்டு எங்க வச்சுக்கிறது? அதனால புறம் பேசுவது என்பது ஒரு நாளும் ஒரு காலும் அனுமதிக்க முடியாத ஒரு விஷயம். அதை வள்ளுவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, இது ஒரு அறம், இது ஒரு புண்ணிய செயல். இந்த புண்ணிய செயல் உனக்கு இருக்கக்கூடிய மற்ற தீய செயல்களின் தீமைகள் அனைத்தையும் நீக்கி நன்மையை உனக்கு கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப ஒசத்தி ஃபர்ஸ்ட் குறள்ல சொல்லிடுறார். மீதி இருக்கக்கூடிய குறட்பாக்களை நாம் அடுத்த வகுப்புல நம்ம படிக்கலாம்.